அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், திருப்பரங்குன்றத்தில் எப்போவுமே வருஷம் வருஷம் எந்த இடத்துல தீபம் ஏற்றுறாங்களோ அதே இடத்துல தீபம் ஏற்றினாலே போதும்ன்ட்டு அந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய அர்ச்சகர்களாக இருக்கட்டும், தினசரி அங்கே போய் வழிபடுறவங்களா இருக்கட்டும், அந்த பகுதி மக்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இவ்வளோதான் எதிர்பார்க்குறது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த தீபத்தூணில் தான் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கு வந்து போட்டு நீதிபதி சாமிநாதன் அவர்கள் வந்து அந்த இடத்துல வழக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இதே பிரச்சனையா இல்லை வேற மாதிரி பிரச்சனையா எனக்கு சரியா தெரியல. ஆனால் 2014 வந்து 2 நீதிபதிகள் அமர்வுல வந்து அது வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது திரும்பவும் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத விஷயத்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து கிளறி இருக்காங்க அப்படின்றது வந்து பியூர்லி இந்த ஒரு நாளை வச்சு, கார்த்திகை தீபத்தை வச்சு ஒரு பிரச்சனை வந்து கிளப்பணும் அப்படின்றதுக்கு தான் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே இந்த விஷயம் மூலமா தெரியுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இதுல ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில இந்த ஆட்சி என்பது திமுக என்கிற அமைப்பு, இந்த இயக்கம், திமுகவினுடைய தோன்றலான நீதி கட்சியிலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, அவர்கள் வந்து இந்து மதத்துக்குள் நிலவக்கூடிய சாதிய வேறுபாடுகளை விமர்சனம் செய்து, ஒருவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அவனுக்கு வந்து சூத்திரனாக இருந்தால் கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது, கோயிலில் வந்து முதல் மரியாதை கிடையாதுங்கிற விஷயத்தை வந்து உணர்ந்து அதை வந்து அதை அடித்து நொறுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த கட்சி உருவாகுது. நீதி கட்சியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது பார்ப்பனர்கள், சூத்திரர்கள், 2 தரப்பு இருக்குது. பிசி, எஃப்சி. அது எஃப்சியில் கூட உயர் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பனர்களை விட கீழானவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு சென்னையில் தங்கி படிப்பதற்கு விடுதி கிடையாது, பார்ப்பனர்களுக்கு விடுதி. அதே மாதிரி உணவு கூடத்தில் வந்து உள்ளே போய் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஹோட்டல் தான் இருக்குது. அதில் எஃப்சியாக இருந்தாலும், உயர் சாதி இந்துவாக இருந்தாலும், அல்லது பிசியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், பிற்படுத்தப்பட்டவர்களாக, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த இவங்களாக இருந்தாலும் அவர்கள் பார்சல் மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சென்னையில் வந்து எத்தனையோ பேர் திருச்சியிலேருந்து, மதுரையிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்துலாம் வராங்கன்னா, இங்கே உறவினர்கள் இல்லாதவர்கள் தங்கி படித்து அந்த காலத்தில் படித்து பெரிய இடத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ போது மிக மிக ரொம்ப கீழாக இருந்தது. குறிப்பிட்ட வகுப்பாட்டை மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த பார்ப்பனர்கிட்ட மட்டும் 60 விழுக்காடுக்கு மேலே வந்து ஜிஆர் இருக்குது, கிராஸ் ஜிஆர் இருக்குது. ஆனால் மற்றவர்கள்ட்ட வந்து 10% கூட இல்லாத அளவுக்கு இருக்குது. அந்த 10% இல்லாத மக்கள் கூட படித்து சென்னையில் வந்து மேற்படிப்பு வருதுன்னா தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு அடிப்படை இந்த நெருப்பு ஸ்பார்க்கு தான் ஒரு நடேசன் அவர்கள் வந்து நீதி கட்சியினுடைய துவக்கமாக தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்குறாங்க, ஒரு ஹாஸ்டலை தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து தியாகராயருக்கு நேர்ந்த அவமானம், அதே மாதிரி மாதவன் அவர்கள் பேசிய பேச்சு, ஸ்பர்டங் உரை, இந்த மாதிரி வந்து பல்வேறு ஸ்பார்க்குகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பெரும் தீயாக பற்றி இன்றைக்கு வரை எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கட்சி இருக்கு இல்லையா, இந்த நோக்கத்தோட உள்ள கட்சி, இந்த சனாதன வர்ணபேத இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு சனாதன வர்ணபேதம் கொண்ட ஒரு அமைப்பாக இந்து மதம் இருக்கிறது, இந்த சாதிய அமைப்பு முறை இருக்குது. இதில் வந்து எல்லோருக்கும் உரிமை வேண்டும், சமூக நீதி வேணும்னு பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருப்பதே சங்கிகளுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். அவங்களால நிம்மதியை தூங்க முடியாது. அப்போ அங்கேருந்து அரசியல் செய்யக்கூடிய பாஜக இன்னைக்கு இந்தியா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தை வேணாலும் தன்னால் சீண்ட முடியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பாஜகவனால் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. தமிழ்நாட்டுக்குள்ளே கொல்லைப்புற வழியாக ஒரு அதிமுக போன்ற கட்சியை கையில் எடுத்து அவர்கள் மீது உள்ள வழக்குகளை வைத்து மிரட்டி தான் பிடிச்சி தான் வந்து இது பண்ண முடியுது. அப்போ இங்கே ஒரு கலவரத்தை தூண்டலுவோம், இங்கே கலவரத்தின் மூலமாக திமுக மீது ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்குவோம், இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிற ஒரு இதை கொண்டு வருவோங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்குது. உண்மையில் இந்துக்களுக்காக தான் துவங்கப்பட்டது தான் கட்சி. நீதி கட்சியே இந்துக்களில் இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளை களைவது தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகி தான் அது கடைசியில் பெரியார் எங்கேயோ காங்கிரஸ் இருந்த பெரியாரை உணர்ந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஹிஸ்டரிங்கிற மாதிரி அது பெரியாரை வந்து இழுத்துட்டு வந்து உள்ளே விட்டாங்க. அவர்கள் நீதி கட்சிக்காரர்கள் கூட வந்து எல்லாம் ஜமீன்தாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கமாக மாற்றி அது திராவிட கழகமாக மாறி அதுக்கு பிறகு அதுலேருந்து ஒரு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. இவ்வளவு தூரம் வந்துருச்சு இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து காரணமாக வந்து இருக்கிறதுக்கான காரணம் இந்து மதத்தை தூய்மைப்படுத்துவது, இந்து மதத்துக்குள்ளே சமூக நீதியை கொண்டு வருவது. ஏன்னா சாதி எங்கே இருக்குன்னா இந்து மதத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ இதில் வந்து அதுக்குள்ளே சாதிகளை போட்டுக்கிறாங்க. அதை வந்து விமர்சிக்கக்கூடியவர்களும் அங்கேயும் கடுமையாக இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வர்ண அமைப்பு, சாதி அமைப்புகளை அதை இல்லாமல் செய்வது, எல்லோரையும் வந்து எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற ஒரு கான்செப்டை வந்து முதலமைச்சர் பேசுகிறாருன்னா அதில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சரி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்,
பழங்குடி மக்கள் இவர்கள் எல்லோருக்குமே வந்து சமமான வாய்ப்பு, சமமான கல்வி தகுதி, எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி வந்து ஈக்குவலண்டாக வளரணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்துக்களுக்கான கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். இந்த கட்சி மீது ஏதாவது ஒரு குறைய சொல்லி இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போடுற சீசனு. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானு சொல்ல முடியாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்ட செயலாளர்கள் போட்டிருப்பாங்க, திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க போட்டிருப்பாங்க, சில அமைச்சர்கள் கூட போட்டுக்கலாம். அவர்களும் உள்ளடக்கிய தான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், அவர்களையும் உள்ளடக்கி தான் திமுக. அதே திமுகவில் தான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தீவிரமான அமைச்சர்கள் இருக்காங்க, தீவிரமான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் வந்து கருப்பு சட்டை போடக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அப்படியே ஒரு அமைப்பாக தான் இந்த திமுக இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய நோக்கம் என்பது இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்பது சமூக நீதியை தான் வந்து பேச வைக்குது. சமூக நீதி எந்த இடத்துலாம் இல்லையோ அதுக்காக போராடுவது தான் திமுகவுடைய வேலை. அப்போ இதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டு திமுகவை வந்து ஒரு தப்பான ஒரு கட்சியாக போர்ட்ரேட் பண்ணணும், அது குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக போர்ட்ரேட் பண்ணணும்னா என்ன வழி அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த திருப்பவண்ண சம்பவம். இது மாதிரி வந்து அவங்க பல இடங்களில் வந்து குறித்து வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் வந்து இப்போ திண்டுக்கல் மலைக்கோட்டையில் வந்து அபிராமி அம்மன் கோயில் இருந்துச்சு, ஹைதர் அலி காலத்தில் வந்து கோட்டை கட்டினாங்க, திப்பு சுல்தான் வந்து அபிராமி அம்மன் சிலையை தூக்கி உடச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் கீழே கோயில் கட்டினாங்க, கோயில் குருக்கள் வந்து அந்த சிலையை காப்பாற்றி, ஒரு கோயில் சிலையை ஒரு குருக்கள் வந்து மலைக்கோட்டையிலேருந்து கீழே கொண்டு வந்தாங்கிற கதையை நான் கேட்பேன், நான் நம்புவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து ஒரு கதையை சொல்லி காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்து கோயில் கீழே கட்டினாங்க, அம்மன் சிலையை மேலே வைக்கணும் அப்படிங்கிறது அங்கே ஒரு கோரிக்கை. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 143 173 இடங்கள் வந்து தமிழ்நாடு பூரா மார்க் பண்ணி வச்சு பிரச்சனை பண்ணலான்னு இருக்காங்க. இப்போ வந்து இந்த பிரச்சனையே வந்து ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அது திருப்பரங்குன்றம், அதுக்கு மேலே வந்து இன்னொரு சைடில் ஒரு மலையினுடைய ஒரு பகுதியில் வந்து ஒரு தர்கா இருக்குது. அதுதான் தர்கா தான் உங்களுக்கு. ஆனால் அந்த தர்கா என்பவர் அந்த மன்னர், அது மதுரையில் அப்போ ஆட்சி பண்ணியிருந்த மன்னர், அவர் பேரே வந்து சிக்கந்தர் பாண்டியன். அவர் வந்து அங்கே கொலை செய்யப்படுறாரு. அந்த இடத்துல ஒரு நினைவு அமைக்கிறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு அவர் வந்து துணையாக இருந்தாங்க. அந்த பகுதி மக்கள் அவரோட சேர்ந்து போரிட்டாங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பகுதி மக்கள் அவரை வணங்கிட்டு இருக்காங்க, அவருக்கு கெடா வெட்டுறாங்க, பூசை நடத்துகிறாங்க. இது ஒன்று, இது ஒரு காரணமாக வைத்து இப்போ முருகன் வந்து அறுபடை வீடான முருகன் இதில் வந்து ஒரு தர்கா இருப்பதா அப்படிங்கிறது. அது தர்கா இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. மலையினுடைய அளவுக்கு மேலே ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இருக்குது, அதுக்கான பாதையும் தனி பாதை. முருகன் இருக்கிற இடத்துக்கு நேர் மேலே என்ன இருக்குது, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. நூற்றாண்டு காலமாக வந்து அங்கே தான் வந்து கார்த்திகை என்று தீபம் ஏற்றுறாங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு. தீபம் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலையிலேயே பிரச்சனை இல்லை, திருப்பரங்குன்றத்தில் இல்லையே, முருகன் கோயில் எல்லாத்துலையும் தீபம் ஏற்றுறாங்க. ஆனால் இவங்க கார்த்திகை தானே இந்த பண்டிகை. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல வந்து முருகனுக்கு கோயிலுக்கு நேர் மேலே சரியாக 90 டிகிரியில் வந்து உச்சிகண விநாயகர் கோயில் இருக்குது. அந்த உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது சம்மந்தமே இல்லாமல் தர்காவுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல் வந்து சர்வே கல், ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து அங்கே வச்சு அந்த சர்வே மிஷினை மாற்றுறதுக்கான ஒரு அமைப்போட வந்து அந்த இடத்துல 6 கல் இருக்குது. அந்த மலையை சுற்றி 6 கல் இருக்குது. அதில் ஒரு கல்லை வந்து தான் வந்து காட்டி, அதில் ஒரு கல் கீழே விழுந்துருச்சு. ஒரு கல் வந்து ஏன்னா மலை காற்று வீசுறதுனால அந்த கல் இது பண்ணாமல் அந்த கீழே விழுந்துருச்சு. அது இன்னும் மீதி இருக்கக்கூடிய 5 கல்ல இந்த ஒரு கல்ல வந்து இதுதான் வந்து விளக்குத்தூண், தீபத்தூண் அப்படிங்கிற பேர் வந்து ஜிஆர் சாமிநாதன் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அது வந்து எல்லைக்கல் தான். ஒரு எல்லைக்கல்ல தீபத்தூணாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். விவேக் படத்தில் வரும்ல, மயில் சாமி எப்படின்னா மயில்கல்ல சாமி கும்பிட்டு இருப்பாங்கன்னு, இவங்களை வந்து 1000 பெரியார் இருந்தால் திருத்த முடியாத மாதிரில அது மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து ஒரு எல்லைக்கல்ல தீபத்தூணாக மாற்றிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு போராடி இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, மாநில இங்கேயும் மேல்முறையீடுக்கெலாம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கது என்னென்னா, வேத பாடசாலை அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏன் அவங்க வந்து தொடங்குறாங்க அப்படின்னா, இந்த வேத பாடசாலை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க குற்ற சம்பவங்கள் வந்து கடந்த 4 ஆண்டு காலத்தில் குறைந்திருக்கக்கூடிய சூழலில் எந்த விதமான இதுக்கு முன்பாக இருந்த எடப்பாடி ஆட்சி காலத்தை விட, இதற்கு முன்பாக இருந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தை விட இந்த 4 ஆண்டு காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம், பொதுவான கொலைகள், கொள்ளைகள், இது மாதிரியான திருட்டு சம்பவங்கள், இதெல்லாம் எல்லாமே வந்து கிரைம் ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதற்காக வந்து துணை இராணுவப்படையை அனுப்பணும்? ஒரு பகுதியில் பிரச்சனையை கிளப்புறது 144 போட்டிருக்காங்க, அந்த இடத்துக்கு துணை இராணுவப்படை அனுப்பக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குறதுலாம் வந்து ஒரு மோசமான ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் வந்து திருப்பரங்குன்றம் சம்பவம் இருந்தது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்டாண்டு. இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து பெரிதாக வெளியில் வந்து பேசவே இல்லை. ஆனால் அவருடைய அரசு ரொம்ப நேர்மையாக சமூக நீதிக்காக போராடிட்டு இருக்கு.
குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த பாதிக்கப்பட்ட சம்பவத்தின் போது அந்த அதாவது அன்றைக்கு தீப ஏற்றலான்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்தபோது காவல்துறையை சேர்ந்தவர்கள் பேசி அன்றைக்கு சொன்ன விஷயம், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறோம், ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து யார் கொடுத்த நம்பிக்கை? அவர்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள். அவர்களை நினைத்தால் அமித்ஷாவால் பழிவாங்க முடியும். ஆனால் இந்த மதுரை கமிஷனரு இந்த மண்ணுக்கு நான் தான் காவல் அதிகாரி, அந்த மண்ணுக்கு நான் தான் காவல் அதிகாரி, என் கண்ட்ரோலில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது, என்னையை நம்பி தான் வந்து 10,000 போலீஸாரை கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் தான் பொறுப்பு. அதை உணர்ந்து தான் அவர் பதவியை பற்றியோ தன்னுடைய அதிகாரத்தினுடைய உச்சம் வந்து அமித்ஷா அப்படிங்கிற ஒரு உள்துறை அமைச்சரை பற்றியோ எந்த கவலையும் படாமல் நான் அனுமதிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இது வந்து இந்த துணிச்சல் எதனால் வந்தது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மனிதர் நாட்டை ஆளுகிறார். அப்போ அந்த அவருடைய ஆட்சியின் கீழே வந்து நம்ம இருக்கிறோம், இந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணுங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்கிறார். இதனால் நாளைக்கு அவருக்கு பெரிய பிரச்சனை வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் தூக்கி வேற எங்கேயாவது போடலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனாலும் கூட அவர் கவலைப்படலை, பேசினார். யாருனால? இங்கே மாநிலத்தில் இந்த பிரச்சனை கிடையாது, ஒரு காவல் அதிகாரி அது வேலை செய்ய வந்திருக்கார், அவருக்கு தெரியும் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அவருக்கு பொறுப்பு இருக்குங்கிறது, அந்த பொறுப்பை வந்து அவர் சரியாக செஞ்சார் அன்னைக்கு. அதே மாதிரி வந்து நீதிமன்றம் வந்து மீண்டும் மீண்டும் பேசுவது, அரை மணி நேரத்தில் விசாரிப்பது, 1 மணி நேரத்தில் ஆர்டர் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசணும். பாராளுமன்றத்தில் போய் இன்னைக்கு வந்து அது ஒரு அங்கேயுமே இதை பற்றி விவாதிக்கணும். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டிஆர் பாலு அவர்கள் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. நீதிபதி எந்த நீதிபதி பேசினாலும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் நீதிபதினு குறிப்பிட்டு அந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து எல்முருகன் எந்திரிச்சு வந்து கடுமையாக பேசி, தேவையில்லாமல் பேசி, சொந்த மாநிலத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் அவர் இறங்கி பேசினார். அதுக்கு பிறகு வந்து மீண்டும் வந்து அவையில் கூச்சல் குழப்பங்கள் நிலவிருச்சு. ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது என்னென்னா, பாஜக இது ஒரு காரணமாக வைத்து தமிழ்நாட்டில் அமைதியின்மையை கொண்டு வருவது. அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள், திருப்பரங்குன்றத்தினுடைய மக்கள், அந்த ஊரின் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க. அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எல்லோரும் இந்த பிரச்சனையும் போது கூட நிறைய பேர் அவங்களை இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு இல்லை, ஆள் இல்லை, வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு போறாங்க. பந்த் பண்ணணும்ட்டு ஒரு பக்கம் அவங்க சொல்லியும் மக்கள் வந்து அதெல்லாம் வேலைக்காவது நாங்கள் எங்கள் கடையை நடத்துறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். அதாவது இப்போ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்திகை வரும். அதாவது பொங்கலுக்கு வந்து பொங்கலுக்கு பிறகு தைப்பூசம், தைப்பூசத்துக்கு அப்புறம் பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம். இதோட வந்து இந்த 6 மாத காலம் வந்து பக்தர்கள் அதிகமாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சீசன் வந்து பொதுவாக முருகன் கோயிலில் கடை வச்சுருக்கவங்களுக்கு, அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு நான் தெரியும், பழனியாக இருக்கட்டும், இது அதுக்கு பிறகு வந்து 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சீசன், அங்கே மக்கள் வரமாட்டாங்க. அது மாதிரியான இந்த இது ஏன்னா வைகாசி விசாகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைம் வந்துடும். ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, ஒரு ட்ரை சீசன். இப்போ இதுதான் சீசன். அப்போ இந்த அடுத்த 6 மாதங்களுக்கு அவர்கள் இப்போ சம்பாரிச்சு வைக்கிற காசு தான் அங்கே ட்ரை சீசனில் அவர் வந்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முருகனே சொன்னாலும் ஐயோ உன்னைய பார்க்கவே 6 மாதத்துக்கு இந்த தீபம் பிரச்சனையே எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் அவங்க அதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா, 100 வருஷமா வந்து மேலதான் ஏத்துறாங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு எச் ராஜா வந்து அயோத்தியாக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா கோர்ட் ஆர்டர்லாம் மதிக்கணும் நீங்க அப்படிங்கிறாரு. கோர்ட் அவரு மதிச்ச மதிப்பு எங்களுக்கு தெரியாதா? அந்த மாவட்ட ஆட்சியருமே அவர் வந்து தரைக்குறைவாக தான் பேசியிருக்காரு. அதாங்க அவர் பேசுவார். நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருங்க. இப்போ அவர் வந்து ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீதிபதியாக அந்த பாரத்தை தாங்கிட்டு இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போய் ஏற்றுங்க, ரிமாண்ட் ஆகுங்க. இப்போ அவரை தகுதி நீக்கம் செய்யணும்ட்டு கம்யூனிஸ்ட் சார்பாக ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துவதையும் பார்க்க முடியுது. ஆமாம், இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு கேட்குறாங்க. கொண்டு வரலாம். கொண்டு வரதுக்கான 50 எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். மக்களவையில் 50 எம்பிக்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணணும். பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாலே அவருக்கு அவமானம். ஏனென்றால் ஒரு பதவி என்பது ஒரு நீதிபதி, உன்னிடம் நீதி கேட்டு வருபவருக்கு வந்து நீதி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை. நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் வந்து சனாதன தர்மப்படி வாழ்கிறாரு, அதனால் வந்து அவருக்கு வந்து அவர் மீது அவர் குற்றம் செஞ்சிருக்க மாட்டார், இவரை போய் அந்த அப்பாவியை போய் தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினவர். அப்போ வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரும்போது அது வந்து நாடு முழுக்க பேசப்படும், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து கொண்டு வரணுங்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா, அந்த கோரிக்கை நியாயமானது. ஏனென்றால் ஒரு நீதிபதி கமெண்ட்ஸ் சொல்லலாம்,
அந்த கமெண்ட்ஸ் என்பது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு நீதிபதி வந்து வந்து அதிகாரிகளை பற்றி பேசலாம், ஆனால் நீதிபதி வந்து உட்கார வைக்கிறது, நீங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி மிரட்டுவது, ஆட்சியர்களை மிரட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக இது பண்ணிட முடியாது இல்லையா? அதாவது எம்ஆர் ராதா சொன்ன விஷயந்தான் நமக்கு வரும். ஏன்னா வருஷம் பூரா வந்து குற்றவாளிகளுக்காக வாதாடிய ஒருத்தர் திடீர்னு வந்து நீதிபதி ஆகிட்டார்னா எப்படா வந்து உங்களுக்கு நீதி கிடைக்குன்னு ஒரு நக்கலாக கேட்பார். அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருமோங்கிற அளவுக்கு நமக்கு அச்சப்படக்கூடிய அளவு தான் இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், சமூக நீதியை நம்ம காப்பாற்றுவோம், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். அது வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்போம். அது வரைக்கும் அதை கெடுப்பதற்கு யார் வந்தாலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். சார், இப்போ ரஷ்யா கிட்ட இருந்த எண்ணெய்கள் வந்து வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அப்படின்னா உங்க மேல வந்து வரியை நான் வந்து போட்டுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு 100% வரைக்கும் வரி விதிச்சிட்டு இருந்தவர் தான் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் வந்து வரியை குறைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 30% 40% வரைக்கும் வந்து எண்ணெய் வாங்குறதை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த சமயத்தில் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. மோடியுமே நல்ல வரவேற்பு கொடுத்து அவருக்கு வந்து நல்லா 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுலாம் வந்து பார்க்க முடியுது. பட் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, இதனால் பாதிக்கப்பட போகிறவங்க யாராக வந்து இருக்க போகிறாங்க? இப்போது எண்ணெய் வந்து 40% குறைச்சிட்டு இருக்காங்கன்னும் போது அவர் வருகையும் கொடுத்துருக்காருன்னா இது என்ன மாதிரியான டீலிங் அப்படின்றது அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி மோடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் புத்தின்னு. அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பான்பராக கரையில் இருக்கிறத ஜூம் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அது ஒரு பிரதமருடைய வீடு, இந்தியாவினுடைய பிரதமர் வீடு எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத வந்து அது யார் அந்த வீட்டில் இருப்பா, ஒரே ஒரு ஆள் இருக்காரு, யார் போட்டு துப்பியிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ என்னென்னா எண்ணெயில் வந்து 38 விழுக்காடு குறைச்சிருக்காங்க வாங்குறதில்ல அப்படின்னா, அவர் ட்ரம்ப்பினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் குறைச்சிருக்காங்க. பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா அம்பானி தான், வேறு யாரும் இல்லை. இந்தியா நிறுவனங்கள் வந்து வாங்கினாங்க. இந்திய நிறுவனங்கள் வாங்கினதனுடைய இது அளவு என்பது ரொம்ப சொற்பம். அதனால் இந்திய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்கல. இப்போ நீங்கள் சந்தை விலையை விட குறைவாக வாங்கி நாட்டு மக்களுக்கு போடணும். நீங்கள் ஒரு அரசு என்ன பண்ணணும், மக்களுக்கு எதெல்லாம் வந்து விலை குறைவாக கிடைக்குதோ அந்த விலை குறைவை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த விலை குறைவுக்காக நீங்கள் ஒரு இடத்துல கிடைக்குது, 2 மார்க்கெட் இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் கம்மியாக கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு வந்து நிறையா வாங்கிட்டு வந்து போடணும், அல்லது விலையை குறைச்சி போடணும். நீங்கள் அதை செய்யவே இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் செய்யலையே. இப்போ 60% என்ன வாங்கிட்டு தானே இருக்கீங்க, 40% 38% கம்மி பண்ணியிருக்கீங்க. இப்போ 60% வாங்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த 60%க்கு வந்து நீங்கள் விலையை குறைக்கணுமா இல்லையா? குறைக்க மாட்டீங்களே. 10 ரூபா குறைக்கலையே, 5 ரூபா குறைக்கலையே. ஆனால் இந்த எண்ணெய் நாங்கள் கூட்டாமல் வச்சிருக்கே சாதனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு நபருக்காக வாங்குறாங்க அப்படின்றது இருக்கு. ஆனா ட்ரம்ப் போடுற வரி வந்து மக்கள் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெரும்பாலும் பாதிக்கக்கூடியது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய மேடப்ஸு, ரெடிமேட் ஆடைகள், அதே மாதிரி உணவு பொருட்கள், மருந்து பொருட்கள், இது எல்லாமே பாதிக்கப்படுது. வின்ஃபாஸ்ட் வண்டிகள் வந்து சாலைகளில் போகிறதையும் வந்து பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து வந்து வின்ஃபாஸ்ட் பஸ்ஸையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸும் இருக்குது சார். அதை பற்றி பேசி நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம். அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடிய காலகட்டத்தில் வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சிக்கலான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி விட்டான் சங்கிகை. 500 மில்லியன் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து அன்றைக்கே பேசியிருக்கணும். நம்ம வந்து அதுக்கான பேச முடியாத அளவுக்கு தொடர்ந்து இந்த தேவையில்லாத கொசு தொல்லை மாதிரி இந்த பிரச்சனை. அந்த ராம ரவிக்குமாருங்கிற ஒரு ஆள் வந்து இப்போ போட்ட வழக்கு, அவர் பெட்டிஷன் போடுறாரு, உடனே திரும்ப சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இப்போ சொசைட்டியில் பெரிய ஆள்லாம் கிடையாது இல்லை சார். அவருலாம் ஒன்று அதுக்கு அதான் சொன்னேன், யாரோ ஒரு ஆள் வேணும் இவருக்கு பெட்டிஷன் போடுறதுக்கு. அதனால் வந்து இவருடைய இதுக்கு அவர் தனிச்சுக்கிட்டார். ஏன்னா இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் வந்துச்சு. தூத்துக்குடியில் வந்து நம்ம இன்றைக்கி சாலைகளில் அதனுடைய கார் வந்துருச்சு, சேல்ஸுக்கு வந்துருச்சு. நம்ம பார்க்குறோம் சென்னையில் அங்கங்கே வந்து ஏதாவது 1-2 வண்டியை பார்க்க முடியுது. அப்போ வந்து சேல்ஸுக்கு வர ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். அப்படி வரக்கூடிய சூழலில் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பேருந்துகளை வந்து செய்ய போகிறாங்க. பேருந்துகளுக்கான ஒரு உற்பத்தியும் மின்சார பேருந்துகள் குறிப்பாக இப்போ எது வந்து இப்போ இங்கே தேவைப்படுகிறதோ, இப்போ வந்து அரசு பேருந்து 20,000 பேருந்து இருக்குன்னா இலக்கு 2035 36 வரைக்குமான இலக்கு வந்து அந்த 20,000 பேருந்துகள் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. 24,000 பேருந்துகளாக மாறுதுன்னா அந்த 8,000 பேருந்துகள் வந்து மின்சார பேருந்துகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்காக இருக்குது. அப்போ வந்து அந்த இலக்கை நோக்கி போகணும்னா நமக்கு வந்து பேருந்துகளுக்கு, மின்சார பேருந்துகளுக்கு வெளி மாநிலங்கள் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ வால்வோ போய் அமைச்சர் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்து இப்போ நம்ம சொந்த மாநிலத்திலேயே இது உற்பத்தி ஆகுது. அப்போ நமக்கான அந்த நம்மை நம்பி வந்த நிறுவனங்களுக்கும் நம்ம ஆர்டர் கொடுக்க முடியும். அதே மாதிரி பக்கத்து மாநிலங்களும் தேவைகளுக்கு
மற்ற கம்பேரிசனோட இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு விலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னும் வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைகள் வந்து கூடுதலாக கிடைக்கும். பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டில். இதை பற்றி பேச விடாமல் நாம் வந்து கார்த்திகை அன்னைக்கு தீபத்தை ஏற்றிட்டு அதற்கு பிறகு வீடுகளில் வந்து அந்த மாதம் முழுவதும் ஏற்றக்கூடிய சாதாரண ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வை வந்து ஒரு பேசுபொருளாக ஆக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வந்து பாதுகாப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களில் தமிழ்நாடு இருக்குதுங்கிறத வந்து ஒரு எல்லைச்சாமியாக இருந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. நாம் இன்னும் வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம். சார், திரும்ப திங்கட்கிழமை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் திங்கள் இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.